படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. என்னுடைய பெயர் ஷீலா. என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் நான் பிறந்தவள். என்னுடைய பெற்றோர் மோசஸ் நேசமணிக்கு நான் 12வது மகளாக பிறந்தேன். நான் 1993ஆம் ஆண்டு ஜவாது மலையிலே மெடிக்கல் மிஷனரியாக நான் ஊழியத்திற்கு அமர்த்தப்பட்டு, பிறகு சிறுவர் ஊழியம் அங்கே விடுதி இருந்துச்சு, அசிஸ்டன்ட் வார்டனாக நான் பணியாற்றினேன். அந்த இடத்துல அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக கிராமங்களுக்கு சென்று கர்த்தருடைய செய்தியை மருத்துவத்தின் மூலமாக சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். கொடான கொடி ஸ்தோத்திரம். விடுதி பிள்ளைகள் அநேகர் அந்த இடத்திலே படித்த ஆண்டவரை முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த NMS சங்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அநேக இடங்களிலே பணியமர்த்தப்பட்டு அரசு வேலையிலெல்லாம் அநேகர் இருக்கிறார்கள். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். NMS சங்கத்தின் மூலமாக அந்த இடத்திலிருந்து மறுபடியும் நான் கொல்லிமலைக்கு மாற்றப்பட்டேன். கொல்லிமலையிலே அங்கே ஒரு சில மாதங்கள் மாத்திரமே என்னால் அங்கு தங்கி ஊழியம் செய்ய முடிந்தது. ஏன்னா நான் மிஸ்ஸு. அப்போ நான் 93ல் இருந்தாங்க. நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா தெரிஞ்சேன். இப்போ வயசாயிடுச்சு. அதனால என்னால் அங்கே தனிமையில் இருந்து என்னால் அந்த இடத்துல கொல்லிமலையில் வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜவாது மலை புதூர் நாடு பகுதியிலே கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படியாக அங்கேயும் ஏறக்குறைய ஒரு 25 பேருக்கு மேல் ஆண்டவரை அறிந்து கொள்ள முழு ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து ஆசிரம பகுதியிலே ஆண்டவருடைய திருப்பணி ஆசிரமத்திலே செய்யும்படியாக ஆண்டவர் என்னை மிகவும் எடுத்து பயன்படுத்தினார். பிறகு வேலூர் பகுதியிலே கொங்கராம்பட்டு நரிக்குறவர் மத்தியிலே இப்பொழுது நான் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறேன். அங்கே கொங்கராம்பட்டில் நரிக்குறவர் ஒரு 78 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த 78 குடும்பத்தில் ஒரு 9 குடும்பம் இன்னும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 235 பேர் அந்த இடத்துல திருமுழுக்கு பெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயத்தை அற்புதத்தை செய்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் லட்சுமி என்ற ஒரு சகோதரிக்கு வியாபாரத்துக்கு போகும்போது லாரியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த குடல் சரிஞ்சு போச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது. அப்போ காப்பாற்றவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில CMC மருத்துவமனைக்கு அவங்கள அழைச்சி கொண்டு போயிட்டு சேர்த்த பிறகு முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அங்க இருக்கிற நரிக்கிற ஒரு விசுவாசிகள் எல்லாரையும் நாங்கள் ஒன்றா கூட்டி ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிச்சு, ஏசப்பா எப்படியாவது அந்த மகளுக்கு நீங்க ஜீவனை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்ச போது கர்த்தர் அபரிவிதமாக அந்த மகளுக்கு ஜீவனை கொடுத்தார். இடையில இறந்துட்டாங்கன்னே ஒரு செய்தி வந்துருச்சு. நானும் ஆம்புலன்ஸ் பேசி போறதுக்கு பேசிட்டேன். நான் போன பிறகு நான் கூட்டினு வாங்கன்னு போனா அந்த இடத்துல எங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த அம்மாவை ஜீவனோட கர்த்தர் காத்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு 1,44,000 ரூபாய் சில்லற அவங்களுக்கு பில்லு வந்தது. அந்த அம்மாவுக்கு 1,44,000 ரூபாய் பில்லு. ஒரு நரிக்கிறவர் ரோடா ஊசி பாசி விற்கிறவங்க, அவங்களால கட்ட முடியாது. அப்போ நாங்க டாக்டர் ஜாஸ்பர் டேனியல்னு ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க கிட்ட ஐயா எங்களுடைய NMS சென்டர்லேருந்து நரிக்கிறவர் அப்படின்னு கேட்கும்போது வாங்கி அவரு ஃப்ரீன்னு எழுதிட்டார். 1 ரூபாய் கூட கட்டல. அதன் மூலமாக அந்த குடும்பத்துல 7 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள். இன்றைக்கு வரை அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல போதுன்ற சகோதரிக்கு குதிரைப்போக்கு போயினே இருந்தது. 6 மாசம், 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை. அந்த போயிருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வெங்கடேஷ் அவர் கூப்பிட்டாரம்மா
நீங்கள் ஒரு மந்திரம் போடுங்க, நீங்கள் அங்கங்கே மந்திரம் போடுறீங்களா அப்படின்னு அவங்க வந்து முடி வெட்டுற காஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அங்கே போய் ஏசப்பா உம்முடைய துணியை தொட்டதுனால கர்த்தர் அந்த அம்மாவுக்கு உதிரத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரே அப்படின்ட்டு அந்த வசனத்தை கொண்டு எங்களுடைய கூட வேலை செய்கிற உடன் ஊழியரை அழைச்சி கொண்டு போய் ஜபம் பண்ணும்போது 1/2 மணி நேரத்திலே கர்த்தர் அந்த அம்மாவுக்கு அந்த வியாதியிலிருந்து முழுமையான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். இப்படியாக அந்த இடத்துல கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்களை செய்வதனால மக்கள் நரிக்குறவர் மக்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 நரிக்குறவர் என்னோட நான் அவங்கள ஊழியத்துக்கு கூட்டின்னு போயிட்டு தெரிந்து கொண்டு நரிக்குறவர் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக 4 பேர் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இப்போது 15 நேர ஊழியராக என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் போயிருக்கும்போது கொங்கராம்பட்டு மட்டும்தான் இருந்தது. இப்போ ஏற்கனவே 11 பணித்தலங்களை கர்த்தர் உருவாக்குவதற்கு, ஏன்னா அந்தந்த வில்லேஜுங்களுக்கு போகும்போதெல்லாம் அங்கங்கே ஜெபம் பண்ணி எண்ணெய் தண்ணி அப்படி கொடுக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறாரு. ஆகையினால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இருளர் மத்தியில் நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். கொங்கராம்பட்டில் நரிக்குறவர் மத்தியில், கொங்கராம்பட்டில் அந்த கூட பெண்றவங்க மத்தியில் நாங்கள் கடவுளை பற்றி சொல்கிறோம். இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணமங்கலம் பகுதியில் ஒன்றுபுரம் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு முஸ்லீம் 7 குடும்பம் இருக்காங்க. அந்த 7 குடும்பத்தையும் ஒன்றா கூட்டி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். கர்த்தர் அங்கே ஒரு ஐயாவுக்கு கையை அடிபட்டு நல்லா பெருசாக வீங்கிச்சு. 6 மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட கர்த்தர் சுகம் கொடுக்கல. நாங்கள் போய் ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்துன்னு வந்தோம். கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்ததுனால அந்த ஐயாவுடைய அம்மா ஞானஸ்தானம் எடுத்துக்கினாங்க, முஸ்லீம். இன்றைக்கு வரை அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அந்த குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். டே கேர் ஒன்று நாங்கள் அந்த இடத்துல ஒரு 30 நரிக்குறவர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் சிறுவர் ஊழியமும் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் அந்த இடத்துல மிஷினரி பொறுப்பாளராக இருக்கிறேன். ஒரு 15 பணித்தலங்கள். வரதேஸ் மல்லன்னா ஒரு இருளர் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வசதியாக வீடு, கூரை வீடு கூட இல்லை, சிலர் புடவையில் கூட கட்டின்னு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல 5 வருடங்களாக நாங்கள் அந்த இடத்த ஊழியத்துக்கு போனோம். 5 வருடம் ஊழியத்துக்கு போன பிறகு ஒரே ஒரு சகோதரி ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க, புவனேஸ்வரி வீட்டு. அந்த அம்மா மூலயமா இப்போ அந்த இடத்துல சிறுவர் ஊழியம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். 36 குழந்தைங்க அந்த மாலை நேரம் டியூஷன் இப்படியாக அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபையாக இறங்கி இருக்கிறார். நரிக்குறவர்னா ஒரு சிலர் வீட்டை கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை பார்த்தா தான் நரிக்குறவர் மாதிரி இருக்கும். ஒரு கிறிஸ்மஸ், ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே போனால் அவங்க அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா விசுவாசமாக ஜெபிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க அவங்க. ஆகையினால தொடர்ந்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஒரு சின்ன சிற்றாலயம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது கொங்கராம்பட்டில். பழைய பிஷப் ஐயா, வேலூர் பேராயர் ஐயா ஒய் வில்லியம்ஸ் ஐயா அவர்கள் மூலமாக, பெண்கள் வாரியத்தின் மூலமாக ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டு அந்த இடத்துல தான் நாங்கள் தொழுகை நடத்தின்னு இருக்கிறோம். டவுன் சர்ச்சிலெல்லாம் காலையில் ஜபம் இருக்கும், அதிகாலை 1ஆம் தேதி. அதே மாதிரி கொங்கராம்பட்டு நரிக்குறவர் காலையில் அதிகாலையில் கொஞ்சம் லேட்டாக ஆகுதானா கூட கரைபுரே வந்து கத்துவாங்க, ஆண்டி ஆண்டி 4:30 மணி ஆயிடுச்சு. அப்போ அதிகாலை ஜபத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஜபித்து விட்டு வியாபாரத்துக்கு செல்கிறார்கள். வியாபாரத்துக்கு சென்று அந்த 1 மாதம் முடிந்த பிறகு சாட்சி சொல்வார்கள் ஆலயத்தில். புதன்கிழமை குடும்ப ஜபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், செவ்வாய்க்கிழமையில் ஒவ்வொரு பணித்தளத்தில் ஒரு வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு பணித்தளத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு பணித்தளத்தில் காஸ்பல் ஒர்க்கு, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு பணித்தளத்தில் மிஷினரி கூடுகை ஒன்று நாங்கள் வச்சு சந்தை ஊழியம் அந்த மாதிரியெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரோம். அதே மாதிரி நரிக்குறவர் எடுத்துன்னு சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய திருமணம் எப்படி நடக்குதுன்னா, அத்தை பிள்ளை மாமா பொண்ணு தமிழர் திருமணம். நரிக்குறவர் அப்படி கிடையாது. ஆடு வெட்டுறவங்க ஒரு காஸ்ட்டு, எருமை மாடு வெட்டுறவங்க ஒரு காஸ்ட்டு. ஆடு வெட்டுறவங்க இருந்தால் திருமணம் ஆனால் அண்ணன் தங்கச்சி, எருமாடு வெட்டுறவங்க அண்ணன் தங்கச்சி. அதுதான் அவங்களுடைய வழக்கம். ஆடு வெட்டுறவங்க எருமை மாடு வெட்டுறவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க.
எருமை மாடு வெட்டுறவங்க ஆடு வெட்டுறவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் கரெக்ட் முறை. அதே மாதிரி நம்ம திருமணத்தில் வந்து பெண்களுக்கு வரதட்சணை நம்ம கொடுப்போம். இத்தனை சவரம் வண்டி அது இது ஏதோ கொடுக்குறாங்க. ஆனால் நரிக்குறவர் எடுத்துக்கணும்னா பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணின்னு வருவாங்க. அதனால் நரிக்குறவரில் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், பையன் பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து பொண்ணு வாங்கணும். முன்னெல்லாம் வந்து 20,000 25,000 அப்படி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ரேட் மாறிடுச்சு. கொஞ்சம் கலராக இருக்கிறாங்கன்னா 1 லட்சம் கூட கொடுக்குறாங்க நரிக்குறவர். அதனால இன்னும் ஆனால் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊரில் பிறந்தா குழந்தைக்கு அந்த ஊர் பேர் வச்சுக்குவாங்க. இப்போ பழைய ஆட்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் பாண்டிச்சேரி, ஒருத்தர் பேர் செஞ்சி, ஒருத்தர் பேர் கண்ணமங்கலம், ஒருத்தர் பேர் சவுக்குத்தோப்பு. சவுக்குத்தோப்பில் பிறந்தாராம், அவருக்கு பேர் சவுக்குத்தோப்பு. இப்படி அந்தந்த ஊர் பேரை வச்சுக்குவாங்க. ஆனால் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அழகாக வேதத்தில் உள்ள பெயர்களை வைக்கிறாங்க. திருமணம் நடத்தும்போது அதுக்கு முன்னே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டில் சாராயம் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கருப்பு மணி போட்டுக்குவாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது. இப்பொழுது 3 ஓலை வாசித்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயரை வர வச்சு, சில சமயம் எங்களுக்கு வேலூர் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் பிஷப் கூட வந்துடுவார் அந்த நரிக்குறவர் கல்யாணத்துக்கு. அவர் வந்தாங்கன்னா நெடுக்க 4 ஒரு 10-15 கார் நிற்கும். எங்கள் ட்ரெஷரர் அங்கே வந்திருக்கிறாரு, எங்கள் சென்டருக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை அடையாளத்தை செய்கிறதுனால இப்படிப்பட்டதான புதிய புதிய பணித்தலங்களை உருவாக்க, புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் பெரிய கிருபையை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னே இறந்துட்டாங்கன்னா அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு ஓடிடுவாங்க, ஊரே காலி பண்ணின்னு போயிடுவாங்க. இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இறந்துட்டாங்கன்னா கூட அதே இடத்துல தான் இருக்கிறாங்க, அதே ஊரில். அதுக்கு முன்னே சாராயம் குடிச்சிட்டு நல்லா தேர் ஜோடிச்சு எடுத்துன்னு போய் மண்ணில் போட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ சிஎஸ்ஐ முறைப்படி பெட்டி செய்து சிஎஸ்ஐ முறைப்படி அவர்களை அடக்கம் பண்ணுறாங்க. அந்த அடக்கத்துக்கு மிஷினரியை தான் கூப்பிடுவாங்க. ஏறக்குறைய ஒரு 22 பேரை கர்த்தர் அடக்கம் பண்ண முடியாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக, பணித்தலங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் ஒவ்வொரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக மிகவும் பேர் உதவியாக இருக்கிறது. போ அல்லது அனுப்பு என்ற அந்த வில்லியம் கேரி சொன்னது போல நீங்கள் இங்கிருந்தே எங்களுக்காக ஜெபியுங்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இன்னும் சுகத்தையும் பலத்தையும், அநேக பணித்தலங்கள், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபையாக இருங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் நரிக்குறவர் மத்தியில் ஊழியம் செய்யறதுனால ஒரே ஒரு அடி நான் நரிக்குறவர் பாடலை பாடி என்னுடைய இந்த சிற்றுரை நான் முடித்துக் கொள்கிறேன். ஜங்கேலா ஜங்கேலா வசர ஜங்கேலா ஏசுன்னு நாம பொலன ஜங்கேலா, ஜங்கேலா ஜங்கேலா வசர ஜங்கேலா ஏசுன்னு நாம பொலன ஜங்கேலா, ஹா ஜங்கே யா ஜங்கே கிஸ்த ஜங்கேலா, ஹா ஜங்கே யா ஜங்கே கிஸ்த ஜங்கேலா ஏசுன்னு நாம பொலன ஜங்கேலா, ஏசுன்னு நாம பொலன ஜங்கேலா, ஜங்கேலா ஜங்கேலா வசர ஜங்கேலா ஏசுன்னு நாம பொலன ஜங்கேலா, யோபா ஆபா கயோபாலா, யோபா ஆபா கயோபாலா ஏசு बाचे अपने बाला, ஏசு बाचे अपने बाला, ஜங்கேலா ஜங்கேலா வசர ஜங்கேலா ஏசுன்னு நாம பொலன ஜங்கேலா, யோகேர் ஆகேர் கயு கேரளா, யோகேர் ஆகேர் கயு கேரளா ஏசுன்னு கேரே अपने கேரளா, ஏசுன்னு கேரே अपने கேரளா, ஜங்கேலா ஜங்கேலா வசர ஜங்கேலா
இயேசுன்னு நாம பொலனஞ்சங்கேலா போலாமா போலாமா பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா இப்போ போலாமா போலாமா பயணம் போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா. இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஆயருக்கும் இங்க இருக்கின்ற அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரின் கதற